52 ஆண்டுகள் பொன்விழா காண்கின்ற இந்த இயக்கத்திலே புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாமானியனாக கிளைக்கழக செயலாளராக தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கி 50 ஆண்டு காலம் தன்னுடைய அயராத உழைப்பால் விசுவாசத்தால் அம்மா மீது இருக்கிற விசுவாசத்தால் அம்மாவின் ஆன்மாவின் ஆட்சியோடு புரட்சி தலைவர் ஆன்மாவின் ஆட்சியோடு தொண்டர்களின் ஆதரவோடு மக்களுடைய ஆதரவோடு 4.5 ஆண்டு காலம் எவராலும் அவ்வளவு சாமானியாக நடத்த முடியாது என்று சொல்லுகிற அரசை அம்மாவின் மறைவுக்கு பிறகு தாயை இழந்த பிள்ளைகளுக்கு தாயாக, தலைவனை இழந்த தொண்டர்களுக்கு தொண்டனாக, இன்றைக்கு முதலமைச்சராக, சிறந்த முதலமைச்சராக 4.5 ஆண்டு காலம், அது கொரோனா காலத்திலே தன் உயிரை பற்றி கூட பொருட்படுத்தாமல் இந்த மக்களை காப்பாற்றினார். தொடர்ந்து அவர்தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று இந்த மக்கள் நினைத்தார்கள். ஆனால் அதில் உள்ளடி வேலைகளின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்பை 3வது முறையாக ஆட்சிக் சாதனை படைக்க இருந்ததை யார் திட்டமிட்டு அந்த ஆட்சி அமைய விடாமல் தடுத்து நிறுத்தியது என்பதை இந்த நாட்டு மக்களுடைய தீர்ப்புக்கே நான் விட்டு விடுகிறேன்.